மெல்லினம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். முதலாவதாக இந்த சம்மர் நேரத்தில் அந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் வேலை செய்கிற காவல்துறை, அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் தெருவோரமாக கடை போட்டிருக்கிறவங்க, பணியில் நிறையா வெப்பம் நிறைந்த பணியில் வேலை செய்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். முக்கியமாக தாய்மார்களுக்கும், ஃபுட் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் வேலை செய்கிறீங்க. சம்மர் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு தாய் இருக்கிறாங்க, அவருடைய கணவர் மலையாள ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டண்ட் மியூசிக் டைரக்டராக இருக்கார். சில காலங்களில் சில படங்களுக்கு மியூசிக் டைரக்டராகவும் இருக்கிறாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை மற்றும் 3 பெண் குழந்தைகள். அந்த கணவரான அந்த மியூசிக் டைரக்டருக்கு தமிழில் பெரிய மியூசிக் டைரக்ட் பண்ணணும், இசையமைப்பாளராக வரணுங்கிறது ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஆம்பளை பையனுக்கு ஒரு 5 வயது இருக்கும்போது அவருடைய கணவர் நோய்வாய்ப்படுகிறார். தொடர்ந்து அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியாமல் நிறையா அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை அந்த பையன் பிற்காலத்தில் சொல்லும் போதே, நான் என்னுடைய இளம் வயதில் மெடிசின் ஸ்மெல்லில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னே சொல்கிறாரு. பையனுக்கு 9 வயது இருக்கும்போது அவருடைய கணவர் காலமாகி விடுறாரு. இந்த காலமானதுக்கப்புறம் இந்த மகனுக்கு குடும்ப சுமையை, வருமானத்தையும் பார்க்கணும், குடும்ப சுமையை ஏற்றுக்கிற ஒரு சூழல் வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கணவர் விட்டு சென்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாடகைக்கு விட்டு தங்களுடைய இன்கம், வருமானத்தை பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அப்பா கூடயே இருந்ததுனால நிறையா இசை வாத்திய கருவிகளை வாசிக்க கற்றுட்ருக்காரு. அதனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணி அதன் மூலமாகவும் அவர் வருமானம் ஈட்டுறாரு. ஒரு காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஸ்கூல் நிர்வாகம் அவங்கள கூப்பிட்டு, ஃபீஸ் கட்ட முடியலன்னா நீங்கள் ஸ்கூலில் இருந்து நிப்பாட்டிக்கோங்க, உங்கள் பையனை நீங்கள் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ பண்ணு, எதை பற்றியும் நீ கவலைப்படாத, படிப்பு மட்டும்தான் இல்லை, உனக்கு இந்த இசைத்துறை பிடிச்சிருக்குன்னா அதை நீ தொடர்ந்து பண்ணு, அதிலேயே பயணம் செய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரு. அவர் வேறு ஸ்கூலில் இதனால் போய் சேர வேண்டிய சூழல். அங்கே தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு சின்ன மியூசிக் ட்ரூப் ஆரம்பிக்கிறாரு. அன்றைய காலகட்டத்தில் தூர்தர்ஷனில் ஒண்டர் பலூன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய ட்ரூப்பை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இது எல்லாமே கண்டிப்பாக அவருடைய அம்மா கொடுத்த ஊக்கம் மட்டும்தான். உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, உனக்கு ஆசை, இன்ட்ரெஸ்ட், உனக்கு எது இருக்கோ அதை தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் அந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விளம்பர படங்களில் இசையமைக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய டைரக்டரோட கண்ணில் அவர் படுறாரு ஒரு நிகழ்ச்சியில். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வருது. அந்த முதல் படத்துலேயே அவருக்கு தேசிய விருது கிடைக்கிது. அப்போ அவருடைய அம்மா, அந்த தாயார் அன்னை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பையனோட முதல் சினிமா பாட்டை கேட்டு நான் கண்ணீர் விட்டு அழுதேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மகன் சொல்கிறாரு, எனக்கு கிடைத்த தேசிய விருது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் அல்லா ரெக்கா ரகுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஆர் ரகுமான் அவர்கள். இவர் 1989 தன்னுடைய 23வது வயதில் இஸ்லாம் மதத்தை தழுவுறாங்க. சின்ன வயதிலேயே தன்னுடைய தாய் கூட தர்காவுக்கு தொடர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய இளைய சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு ஹெல்த் இஷ்யூலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க. அது நடந்ததுக்கப்புறம் அவங்க அது மேலே ரொம்ப நாட்டம் அதிகமாகி அவங்க இஸ்லாம் மதத்துக்கும் மாடுறாங்க. அந்த தாய் வேறு யாரும் இல்லை, கரீமா பேகம், அதாவது ஏஆர் ரகுமானோட அன்னை. அவங்களால மட்டும்தான் ஒரு தன்னுடைய கணவர் விட்டு சென்ற லட்சியத்தை, கனவை, ஆசையை தன்னுடைய மகன் மூலமாக நிறைவேற்றி வச்சது மட்டும் இல்லாமல் தன் மகன் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் மேலே வச்ச பாசம்,
இது எல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமானை ஒரு உலக சாதனையாளரை உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக மாற்றிருக்கு. அதனால தான் வந்து அவர் 2 ஆஸ்கார் அவார்டை ஒரு கோணிப்பையில் போட்டு தன்னுடைய அம்மாவோட காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பித்தார். இந்த மாதிரி ஏஆர் ரகுமான் அவரோட அன்னை கரிமா பேகம் மாதிரி எத்தனையோ அன்னையர்கள் இருக்காங்க. தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத தன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக ஒரு பில்லராக கூட நிற்கிறாங்க. இந்த கரிமா பேகம் அப்படிங்கிற ஒரு அன்னைனால் மட்டும்தான் தன்னுடைய மகனை அடுத்த கட்டத்துக்கு ஒரு இசையமைப்பாளராகவும் தன் கணவர் விட்டு சென்ற ஒரு லெகசியை கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. அதே சமயத்தில் தன்னுடைய பேரன் ஜிவி பிரகாஷ், தன்னுடைய பேத்தி கதீஜா, பேரன் அமீன், இந்த மாதிரி இசை வாரிசுகளையும் உருவாக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில் இந்த உலகத்தில் நிறையா அன்னை இருக்காங்க. தாய் அப்படின்னாலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க தான் தாய். அந்த தாயை வந்து நம்ம வந்து மதர்ஸ் டே மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே ஒரு அன்னையை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும். அவங்கள ரொம்ப வசதியாக நம்ம வச்சுருக்கணும். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. வணக்கம்.